வணக்கம். ஓம் நமச்சிவாய. நாம இன்னைக்கு 16வது நாமாவளி க்ஷேத்ரஜ்ஞாய நம அப்படின்ற நாமாவளியுடைய கதை சுருக்கத்தை பார்க்கலாம். இந்த கதையை கேட்கலாமா? ராமர் யுத்தகாண்டம் முடிஞ்சு அடுத்தது பட்டாபிஷேகத்துக்காகவே விபீஷணன் வந்திருக்காரு. விபீஷணனுக்கு தன்னுடைய குலதெய்வமான ஸ்ரீரங்கநாதனை பரிசாக அளிக்கிறார் ராமபிரான். ஸ்ரீரங்கநாதரை எடுத்துக்கொண்டு அவர் இலங்கையை நோக்கி பயணப்படுகிறார். விபீஷணன் நடுவில் திருவரங்கத்தை பார்க்குறாரு. பெருமாள் பார்த்தோன்னா நான் இங்கேயே சாயன காலத்தில் நான் பள்ளி கொள்ள போகிறேன், என்னை இங்கேயே என்னை பிரதிஷ்டை பண்ணிவிடுன்னு சொல்கிறாரு. அப்போ பிரதிஷ்டை பண்ணுறத நான் உங்களை இலங்கைக்குள்ளே கூட்டின்னு போகணும்னு நினச்சேன், நீங்கள் இங்கேயே என்னை பிரதிஷ்டை பண்ண சொல்கிறீங்களா, நான் எப்படி உங்களை வணங்குவேன் அப்படின்னு கேட்குறாரு விபீஷணன். அப்போ உடனே பெருமாள் சொல்கிறாரு, இல்லை நான் இங்கே உன்னுடைய நாடு தெற்கு நோக்கி என்னை பிரதிஷ்டை பண்ணு, நான் இங்கேருந்து படுத்துட்டே உன் நாட்டை பார்த்து உனக்கு அருள் பாலிக்கிறேன், நீ டெய்லி நைட்டில் என்னை பூஜை பண்ணிட்டு போ, நீ வர வரைக்கும் நான் முடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. அங்கேயே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு விபீஷணன் போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் டெய்லி பூஜை பண்ணுறாரு. அப்படியே ஒரு நாள் பூஜை பண்ணுறத இவர் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் படுத்துட்டே இருக்கீங்க, எனக்கு நீங்கள் நடந்து காட்டுங்க, கொஞ்சம் உங்கள் நடை அழகை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விபீஷணன். அவர் பெருமாள் சொல்கிறாரு, நீ கண்ணபுரத்துக்கு வா, கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்குது கண்ணபுரம், அங்கே வா, அமாவாசை அன்னைக்கு வா, நடந்து காட்டணும். அதே மாதிரி இவரும் அங்கே போனார். போனோடனே அங்கே நடந்து காட்டுறாரு. புளியை போல் உரிமைய நடை, சிங்கம் போல் ஏறிய நடை, அப்புறம் என்னது அந்த காற்று சுழன்று வரும் காற்றை போல நடையிடு பலவித நடைகளில் அழகாக மிக அழகாக பெருமாள் நடந்து காட்டியதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் விபீஷணன். அப்போ சொல்கிறாரு, எனக்கு திருவரங்கத்தில் கூட நீங்கள் நடந்து காட்டாமல் இந்த இடத்துல நடந்து காட்டினீங்க பார்த்தீங்களா கண்ணபுரத்தில், நான் முதல்ல உங்களை புல்கரணி என்ற இடத்துல தான் ஒரு கடற்கரை பேசுகிறது தான் உங்கள் காலடியில் பணிந்தேன், அதை எனக்கு ஞாபகம் மூட்டுவதற்காக தான் நீங்கள் இந்த இடத்துல இது மாதிரிலாம் பண்ணீங்களா, ஆஹா எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துடுது, உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு புல்லரிக்குது அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. சரிங்களா? அதாவது க்ஷேத்ரஜ்ஞாய நம அப்படின்ற நாமாவளியை நம்ம உச்சரிக்கும் பொழுது, நம்ம சொல்லும் பொழுது, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாக சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது நமக்கு நல்ல ஒரு இடம் தேடிக்கொண்டிருப்போம், வீடு கட்டுறதுக்கு, இல்லைன்னா இப்போ ஒரு வேலை செய்யறதுக்கு இடம் தேடிக்கொண்டிருப்போம். எதை நம்ம தேடினாலும் இடங்களை தேடினாலும் நல்லபடியாக அமைத்து தருவார். யார் அமைத்து தருவார்? ஸ்ரீரங்கநாதர் அமைத்து தருவார். இதுதான் இந்த நாமாவளியோட கதை. இந்த நாமாவளியை ஒரு தரமாவது ஒரு நாளைக்கு சொல்லுங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.